ஒரு குட்டி ஸ்ரீனிவாச கல்யாணம் விழாக் பார்க்கலாமா? ஸோ காலையிலே பார்த்திங்கன்னா சாமியை வெளியில் வச்சு பூஜையெல்லாம் முடித்து அழகாக ஹால்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாங்க. எல்லோரும் பார்த்திங்கன்னா வரிசைத்தட்டெல்லாம் வச்சு ஒரு கல்யாணத்துக்கு எப்படி வந்து அந்த ஊர்வலம்லாம் வந்து வரிசையில் எடுத்துகிட்டு வருவாங்களோ அந்த மாதிரி கொண்டு வந்து வச்சு சாமியை உள்ளே கொண்டு வந்து வச்சதுக்கப்புறம் அந்த தட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணுறது, அதுக்கப்புறம் சாமிக்கு பூ அலங்காரம் பண்ணுறது எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அது பார்க்கவே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. இதெல்லாம் பண்ணி முடித்ததுக்கப்புறம் விநாயகர் பூஜை பண்ணாங்க. விநாயகர் பூஜை முடிஞ்ச உடனே தான் என்னோடய பொண்ணு அவங்களோட டான்ஸ் ஸ்கூல் வந்து பர்ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ இந்த பசங்க தான் ஆரம்பித்து வச்சாங்க. அது ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கல்யாணம் நல்லபடியாக முடிஞ்சதுக்கப்புறம் சாமிக்கு வந்து செய்ய வேண்டிய அந்த ரிச்சுவல்ஸ் எல்லாம், வஸ்திரம் சாத்துறது, அதுக்கப்புறம் பிரசாதம் படைக்கிறது, அந்த வருஷத்தட்டு ஒன்று ஒன்றா சாமிக்கிட்ட பிளஸ்ஸிங்ஸ் வாங்கி வைக்கிறது, இதெல்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லாருமே பார்த்திங்கன்னா தம்பதியாக உட்காந்து அந்த கல்யாணத்தை அவ்வளோ ஒரு ஆத்மார்த்தமாக வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாரையும் வரிசையில் நின்று பெருமாளோட ஆசீர்வாதத்துக்காக நிற்க வச்சு லட்டு, திருப்பதி லட்டு வந்து அங்கே அவங்க கொண்டு வந்து எல்லாருக்குமே வந்து அதை கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்புறம் கோலாட்டத்தோட ஃபங்க்ஷன் நல்லபடியாக முடிஞ்சிச்சு.